ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த மே 30க்குள்ளார அப்ளை பண்ணுறதுக்கான சில வேலைகள் சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் 2 வேலையுமே நான் உங்களுக்கு இதில் அப்டேட் பண்ணியிருக்கேன். இதுக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் எக்ஸாம்லாம் எழுத வேணாம். நீங்கள் டைரெக்டாக அப்ளை பண்ணி இன்டர்வியூ வழியாக நீங்கள் போய்க்கலாம். வாங்க என்னென்ன ஒர்க் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். போகிறதுக்கு முன்னாடி லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஷேர் பண்ணிங்கன்னா மற்றவங்களுக்கும் யூஸ் ஆகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இஸ்ரோவில் வேலை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சயின்டிஸ்ட் ஆர் இன்ஜினியர், ஓகேங்களா? இதுக்கு எம்எஸ்சி, எம்இ, எம்டெக் படிச்சிருக்கணும். பிளேஸ்மெண்ட்டும் உங்களுக்கு அதிகமாக போட்டிருக்காங்க. 31 இடங்களில் பிளேஸ்மெண்ட் போட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக பார்க்குறவங்க நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். குவாலிஃபிகேஷன் இருந்ததுன்னா சேல்ரி 56,000லேருந்து 1,77,000 வரைக்கும் நீங்கள் வாங்கலாம். இஸ்ரோவில் வேலை கிடைக்கிறதுங்கிறது பெரிய விஷயந்தான். கண்டிப்பாக எலிஜிபிள் இருக்கிறவங்க அப்ளை பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். லொக்கேஷன் ஹைதராபாத். அந்த இஸ்ரோ எங்கே இருக்கோ அங்கே நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆன்லைனில் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். டேட் மே 10 மே 30 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் பார்த்த உடனேவே நான் இந்த வெப்சைட் லிங்க்கெல்லாம் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். நீங்கள் அதில் பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கான ஏஜ் லிமிட் உங்களுக்கு 30 இயர்ஸ்க்குள்ளார இருக்கணும். ரிட்டன் எக்ஸாமும் டைரக்ட் இன்டர்வியூஸ் 2 வழியாக உங்களை செலக்ட் பண்ணுவாங்க. இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் 750. 500 எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூ அப்புறம் லேடிஸ்க்குமே 500 தான் சார்ஜ் பண்ணுறாங்க. எப்படி அப்ளிகேஷன் ஃபில் பண்ணணும் அப்படின்னா, நான் உங்களுக்கு வெப்சைட் லிங்க் கொடுக்குறேன். அது உள்ளார போனீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் கிடைக்கும். அந்த அப்ளிகேஷனை டவுன் பண்ணி நம்ம அப்ளை பண்ணணும். வெப்சைட் லிங்க் www.isro.gov.in/ இதுக்குள்ளார போனீங்கன்னா உங்களுக்கு ஃபார்ம்ஸ் எல்லாம் கிடைக்கும். இது நீங்கள் அப்படியே ஃபில் பண்ணி ஆன்லைன்லேயே நீங்கள் அப்ளை பண்ணிக்க வேண்டியது தாங்க. அடுத்த ஒர்க் எங்கேங்கிறத நம்ம பார்த்துடலாம் வாங்க. தேசிய உலோகவியல் ஆய்வகத்தில் கேட்டிருக்காங்க. இது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தான். உங்களுக்கு ஸ்டெனோகிராஃபர், செக்ரிகேரியன்ட் அசிஸ்டண்ட் 2 ஒர்க்குக்கு போட்டிருக்காங்க. குவாலிஃபிகேஷன் +2 போட்டிருக்காங்க. பட் ஸ்டெனோகிராஃபர் அப்படிங்கிறதுனால நீங்கள் அதை முடிச்சிருக்கணும் ப்ராப்பராக. ஃபுல் எலிஜிபிள் நீங்கள் வெப்சைட்டில் பார்த்து செக் பண்ணிக்கிறது பெட்டர். டோட்டல் ஆஃப் வேக்கன்ஸ் 21 இடங்கள் போட்டிருக்காங்க. சேல்ரி 19,900, அதாவது 20,000லேருந்து 81,000 வரைக்கும் நீங்கள் வாங்கலாம். லொக்கேஷன் ஜார்க்கண்டில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தான். விண்ணப்பிக்கும் முறை நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். டேட் மே 11லேருந்து மே 31 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஏஜ் லிமிட் 28 வயசு வரைக்கும் இருக்கணும். ரிட்டன் எக்ஸாமும் ப்ரொஃபஷனல் டெஸ்ட்டும் இருக்கும். ஸ்டெனோகிராஃபருங்கிறதுனால அந்த டெஸ்ட்லாம் கண்டிப்பாக வைப்பாங்க இல்லைங்களா? இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் 500. எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூ காஸ்ட்டுக்கு ஃபீஸ் எதுவுமே கிடையாதுங்க. விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைனில் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். நான் வெப்சைட் லிங்க் இப்போ உங்களுக்கு கொடுத்துட்றேன். நீங்கள் அதுக்குள்ளார போனீங்கன்னா அப்ளிகேஷன் இருக்கும். இதுக்கான வெப்சைட் nml.res.in/ போட்டிங்கன்னா நீங்கள் அந்த வெப்சைட்குள்ளார போகலாம். அப்ளிகேஷன் கிடைக்கும். நீங்கள் ஃபில் பண்ணி ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணிக்க வேண்டியது தாங்க. அடுத்த ஒர்க் எங்கே இருக்குங்கிறத நம்ம பார்த்துடலாம். அடுத்தது சென்னை மத்திய மருந்துகள் பரிசோதனை ஆய்வகத்தில் வேலைவாய்ப்பு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சீனியர் சயின்டிஃபிக் ஆஃபீஸர் ஒர்க் உங்களுக்கு எம்எஸ்சி படிச்சிருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. நீங்கள் இதுக்கான சம்பளம் 67,000லேருந்து 2 லட்சம் வரைக்கும் நீங்கள் வாங்கலாங்க. லொக்கேஷன் சென்னையில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். போஸ்டரில் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். டேட் ஜூலை 7 வரைக்கும் கொடுத்துருக்காங்கங்க. ஓகேங்களா? இந்த மந்த்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஜூலை 7 வரைக்கும் இருக்குது. குவாலிஃபிகேஷன் என்னங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க நல்லா. அதாவது மாஸ்டர் டிகிரி நீங்கள் முடிச்சிருக்கணும். கெமிஸ்ட்ரி, பயோகெமிஸ்ட்ரி, ஃபார்மசி, ஃபார்மசூட்டிக்கல் கெமிஸ்ட்ரி, ஃபார்மகாலஜி, பாக்டீரியாலஜி, மெடிசன் ஆர் மைக்ரோபயாலஜி, பயோடெக்னாலஜி, இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் மாஸ்டர் டிகிரி பண்ணியிருக்கணும். வித் 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. எதில் அப்படின்னா ட்ரக் டெஸ்டிங் அண்ட் ஸ்டாண்டர்டைசேஷன் அண்ட் ரிசர்ச். ஓகேங்களா? இதை நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. இதுக்கான ஏஜ் லிமிட் எதுவுமே மென்ஷன் பண்ணலை. சப்போஸ் நீங்கள் எலிஜிபிள் அப்படின்னா உங்களை செலக்ட் பண்ணிடுவாங்க. டைரக்ட் இன்டர்வியூ தாங்க. விண்ணப்ப கட்டணம் என்னங்கிறத நம்ம பார்த்துடலாம். இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் கம்ப்ளீட்டாக ஃப்ரீ தான். நீங்கள் எந்த சார்ஜும் பண்ண வேணாம். எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா,
உங்களுக்கு வந்து வெப்சைட் லிங்க் கொடுத்துருவாங்க. அதில் இருக்கிற விண்ணப்ப படிவத்தை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணணும். ஓகேங்களா? டவுன்லோட் பண்ணி விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ள அனைத்து ஆவணங்களுடன் பின்வரும் முகவரிக்கு அனுப்பவும். அதாவது போஸ்டரில் தான் நீங்கள் வந்து அனுப்பி ஆகணும். உங்களுக்கு அடுத்த அட்ரஸ் நான் கொடுத்துட்றேன். அட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ பவன்குமார், டெப்யூட்டி டைரக்டர், சென்ட்ரல் ட்ரக்ஸ் ஸ்டாண்டர்ட் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷன் HQ, FDA பவன், நியூ டெல்லி அப்படின்ற அட்ரஸில் இருக்குது. இந்த பேஜை நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கலாம். ஃபார்ம் வந்து www.india.gov.in உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் கிடைக்கும். நீங்கள் அதுக்குள்ளார போய் சர்ச் பண்ணி பார்த்து அதுக்கப்புறம் தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். அடுத்த அனௌன்ஸ்மெண்ட் எங்கே அப்படின்னா, யூனியன் பொது சேவை ஆணையத்தில் வேலைவாய்ப்பு போட்டிருக்காங்க. மருத்துவ அதிகாரி, பயிற்சி அதிகாரி 2 ஒர்க்குக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா, பிஆர்க், பிஎஸ்சி, பிஇ, பிடெக், டிப்ளமோ, ITI, MSc, MBBS, ME, MTech இந்த இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். 84 வேக்கன்ஸ் வந்து போட்டிருக்காங்கங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து குவாலிஃபையாக இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். 20,000லேருந்து 1,20,000 வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்குது. அதாவது வேரியஸ் கேட்டகரியில் போட்டிருக்காங்க. நீங்கள் வெப்சைட்டில் நல்லா செக் பண்ணிக்கணும். வேரியஸ் கேட்டகரிங்கிறதுனால வேரியஸ் சேலரியாக இருக்கும். ஓகேங்களா? ஏஜ் லிமிட்டும் அப்படி தான் கொடுத்துருக்காங்கங்க. 35 இயர்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 50 வயசு வரைக்கும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. தேர்வு செய்யும் முறை ரிட்டன் எக்ஸாம் தாங்க. உங்களுக்கு விண்ணப்ப கட்டணம் பார்த்தீங்கன்னா SC ST காஸ்ட்டுக்கு நோ ஃபீஸுங்க. மற்றதுக்கெலாம் வந்து ஏதோ 25 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. அது என்னன்றதை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. நீங்கள் ஆன்லைனில் தான் விண்ணப்பிக்கணுங்க. ஆன்லைன் வெப்சைட் லிங்க் வந்து நான் இப்போ உங்களுக்கு கொடுத்துட்றேன். வெப்சைட் லிங்க் வந்து upsc.gov.in/ உங்களுக்கு வந்து கிடைக்கும். நீங்கள் அதை அப்படியே என்னென்ன கேட்குறாங்களோ எல்லாத்தையும் ஃபில் பண்ணி நீங்கள் ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணிக்க வேண்டியது தாங்க. எலிஜிபிளாக இருந்தால் உங்களை வந்து கால்ஃபர் பண்ணுவாங்க. அடுத்தது என்ன ஒர்க் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். தென்காசி மாவட்ட ஊராட்சி அலுவலகத்தில் வேலைவாய்ப்பு போட்டிருக்காங்க. அசிஸ்டண்ட் DEO, DRCP ஃபெக்கல்ட்டி அப்படின்னு பண்ணுறத போட்டிருக்காங்க. என்ன படிச்சிருக்கணும் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். எனி டிகிரி, ஏதாவது ஒரு டிகிரி பிடிச்சிருக்கணும். MSc MBA படிச்சிருக்கணுன்றதை கேட்குறாங்க. மொத்தமாக 12 இடங்கள் வந்து வேக்கன்சி போட்டிருக்காங்க. கண்டிப்பாக பார்க்குறவங்க அப்ளை பண்ணுங்கள். எலிஜிபிளாக இருந்ததுன்னா அவங்கள சூஸ் பண்ணுவாங்க. சேல்ரி வந்து 15,000லேருந்து 50,000 வரைக்கும் நீங்கள் வாங்கலாம். தென்காசியில் தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் அப்ளிகேஷன் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். டேட் அடுத்து நெக்ஸ்ட்டு சொல்லிடுறேன். May 17 ஸ்டார்ட் பண்ணி May 30க்குள்ளார நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் லிமிட் கொடுக்கவே இல்லைங்க. நீங்கள் எலிஜிபிளாக இருந்தால் உங்களை கண்டிப்பாக வந்து சூஸ் பண்ணிடுவாங்க. எப்படி உங்களை செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, இன்டர்வியூ வழியாக தான் செலக்ட் பண்ணுவாங்க. அவங்க கேட்குற டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் டைரெக்டாக அந்த டேட் அவங்க இன்ஃபார்ம் பண்ணுற டேட்டுக்கு நீங்கள் போயிட வேண்டியது தான். ஃபீஸ் வந்து எதுவுமே கிடையாதுங்க. கம்ப்ளீட்டாக ஃப்ரீ தான் வந்து உங்களுக்கு. இது வந்து கம்ப்ளீட்டாக ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது தாங்க. உங்களுக்கு ஃபார்ம் வந்து tenkasi.nic.in/ வந்து உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்க வேண்டியது தான். இன்டர்வியூ டேட் சொல்லுவாங்க. அன்றைக்கி போய் நீங்கள் அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட்டு தெரிஞ்சிடும். ஏற்கனவே ஒரு 3 or 4 வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டேன். மே மந்தில் அப்ளை பண்ணுறது. நீங்கள் வேணால் அந்த லிங்க் கொடுக்குறேன், ஓப்பன் பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷனுக்கு பெல் பட்டன் அழுத்திக்கிட்டிங்கன்னா நான் அப்கமிங்கில் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.